ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். பொது தமிழில் இருக்கிற 100 கொஸ்டின் தான் இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, பொருந்தாத இணையை சுட்டுக. இதில் பொருந்தாதது நொச்சிப்பூ பச்சைன்னு இருக்குது. நொச்சிப்பூ பச்சை கலரில் இருக்காது, வெள்ளை ஊதா நிறத்தில் இருக்கும். கொஸ்டின் 2, பொருளுக்கேற்ற வினையை எழுதுக. சோறு உண். கொஸ்டின் 3, வழுவு சொல்லை திருத்தி எழுதுக. தலகாணி, அதற்கு தலையணை. கொஸ்டின் 4, சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. கொஸ்டின் 5, சந்திப்பிழையற்ற தொடர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது. கொஸ்டின் 6, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இதற்கு சரியான வினா ஆப்ஷன் பி சரியான விடை. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? கொஸ்டின் 7, செங்கோல் என்பதன் எதிர்சொல் கொடுங்கோல். கொஸ்டின் 8, ஒருத்தார் என்பதன் எதிர்சொல் பொறுத்தார். கொஸ்டின் 9, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாகால், அதற்கு சரியான பொருள் பெருங்காற்று. அதற்கு கடல்னு கொடுத்துருக்காங்க, அதனால பொருந்தாத இணை. கொஸ்டின் 10, பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. அலைகடல் என்பது பொருந்தாதது. அலைகடல் வினைத்தொகை. மீதம் இருக்கிற மூன்றுமே பண்பு தொகை. கொஸ்டின் 11, ரிவைவலிசம், அதற்கு மீட்டுருவாக்கம். கொஸ்டின் 12, கிராஃப், அதற்கு செதுக்கி. கொஸ்டின் 13, கான் கான். 2 சுழி இன்னுக்கும் 3 சுழி இன்னுக்கும் உள்ள வேறுபாடு. கான் என்பது காடு. காட்டுக்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். கான் என்பது பார்த்தான். 2 சுழி இன்னுக்கு அந்த கானுக்கு காடு. 3 சுழி இன்னு அந்த கானுக்கு பார்த்தான். அதாவது காண்பது. கான்னா காண்பது. கொஸ்டின் 14, அரி அரி. அரி என்பது திருமால். மற்றொரு அரி இருக்கு இல்லையா, அது அறிந்து கொள். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. விடை ஒழுக்கம். கை என்பது கரம், ஒப்பனை அதெல்லாம் குறிக்கும். பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. பே, அதற்கு மேகம், நுரை என்பது பொருள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. ஆப்ஷன் டி சரியான விடை. மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். கொஸ்டின் 18, சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகையவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். கொஸ்டின் 19, அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் டி மட்டும் சரி. கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. கொஸ்டின் 20, சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 1, 3 சரி. திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து. பண்பாடு, பூங்காற்று, பைந்தமிழ். கொஸ்டின் 21, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர். விடை பாரதியார். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். கொஸ்டின் 23, கூற்று காரணம். போக்குக கூற்று. இது வியங்கோல் வினைமுற்று. காரணம் போ என்ற கட்டளை தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. இதுல பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் சரி, காரணம் தவறு. வியங்கோல் வினைமுற்று அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட் தான். விகுதி, அந்த கடைசி எழுத்து க, இய, இயர் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. போக்குக, க என்பது வியங்கோல் வினைமுற்று. கொஸ்டின் 24, இலக்கண குறிப்பு. சரியான விடையை பொறுத்துக. தொழிற்பெயர், அதற்கு செப்பல், அது சரியான விடை. இரண்டாவதா இருக்க வினைத்தொகை, அதற்கு காய்மணி, அந்த இணை சரியான விடை. கொஸ்டின் 25, விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும். இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா, வழக்கின் வகைகள் யாவை? கொஸ்டின் 26, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? கொஸ்டின் 27, எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா? சமைப்பது தாழ்வில்லை.
எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஆப்ஷன் பி சரியான விடை வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். கொஸ்டின் 28 கீழ்காண்பனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்கி வித்தான். கொஸ்டின் 29 முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால். இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள்? ஆப்ஷன் டி சரியான விடை முத்தமிழ் மெத்த. பாடலில் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. கொஸ்டின் 30 சரியான இணையை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் மிதம் ஓதி உணர்த்தின் புருவோமே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை எடுத்தெழுதுக. ஆப்ஷன் ஏ சரியான விடை தோனிலே ஊனிலே. ஸோ இது அடி எதுகை. பாடலில் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. கொஸ்டின் 31 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல. இதற்கு சரியான விடை எளிதில் மனதில் பதியும். கொஸ்டின் 32 மழைமுகம் காணா பயிர் போல. இதற்கு சரியான விடை வருந்துதல். கொஸ்டின் 33 சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. கொஸ்டின் 34 பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புலி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். கொஸ்டின் 35 ஊன் என்ற வேர் சொல்லின் வினை எச்சம் உண்டு. கொஸ்டின் 36 படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையால் அணையும் பெயரை தேர்க. ஸோ அவங்க வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. படித்தவனை அது வினையால் அணையும் பெயர். கீழ்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. பயின்றான் அதற்கு பயில் என்பது வேர் சொல். கொஸ்டின் 38 கிறிஸ்துவ கம்பன் என அழைக்கப்படுபவர் யார்? விடை H.A. கிருட்டிண பிள்ளை. கொஸ்டின் 39 கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை. மார்கழி. காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இதுல இடம்பெறாதது பண்பு பெயர். இதுல அந்த இரண்டு வரிகள்ல காலம் தொழில் பொருள் இந்த மூன்று பெயரும் வருது. பண்பு பெயர் வரல. கொஸ்டின் 40 வட்டம் அதற்கு பண்பு பெயர். கொஸ்டின் 41 கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவருலகம் சென்றாள்? விடை 14. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? விடை இலம்பகம். கொஸ்டின் 43 ஸ்ரீ புராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி. கொஸ்டின் 44 நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர்? விடை இளங்கோவடிகள். கொஸ்டின் 45 புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? விடை G.U. போப். கொஸ்டின் 46 தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர்? விடை கடியலூர் உருத்திர கண்ணனார். கொஸ்டின் 47 மலைப்படுகடாம் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. கொஸ்டின் 48 பொறுத்துக. வெய்யோன் அதற்கு பகலவன் அதாவது சூரியன். கரங்கு அதற்கு காற்றாடி. கொண்டல் அதற்கு மழை மேகம். வேழம் அதற்கு யானை. கொஸ்டின் 49 ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம். உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் வரும். உத்தரகாண்டத்தில் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். கொஸ்டின் 50 காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம். கொஸ்டின் 51 ஏழமை வேடன் இறந்தில என்றன ஏசாரோ என்று இயம்பியவன்? விடை குகன்.
கொஸ்டின் 52. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். விடை நாலடி 400. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? 5 சிறிய வேர் என்ற பொருள் கொண்ட நூல் சிறுபஞ்ச மூலம். ஆப்ஷன் சி சரியான விடை. ஆப்ஷன் ஏ தவறாக குறிக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி சரியான விடை சிறுபஞ்ச மூலம். கொஸ்டின் 54. மண்பதைக்கு பொதுவான நூல் எது? மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். மண்பதை என்பது மனித இனத்துக்கு பொதுவான நூல் திருக்குறள். எத்தகை கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. விடை ஒப்பறிவு. ஒப்பறிவு அப்படின்னு என்னதுன்னா உலகமெல்லாம் ஒன்று என ஒருவருக்கொருவர் உதவி செய்தல். கொஸ்டின் 56. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? விடை அறமும் இன்பமும். கொஸ்டின் 57. தமிழக அரசால் சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது எது? ஆப்ஷன் டி சரியான விடை டாக்டர் ச. ரா. அரங்கநாதன் விருது. கொஸ்டின் 58. திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திரு என்பது திருவாரூர் குறிக்கும். வி என்பது விருதாச்சலத்தை குறிக்கும். திருவாரூர், விருதாச்சலம், கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் 59. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? ஸோ இதை எப்பவுமே மறக்காதுங்க. இது சொன்னவங்க யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். கொஸ்டின் 60. பொருந்தாததை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, பிருங்காரசம், கையாந்த கரை, இது மூணுமே ஒரே பேர் தான். சிங்கவல்லி என்பது தூதுவளையை குறிக்கும். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் பொருந்தாதது தூதுவளை, அதாவது சிங்கவல்லி. கொஸ்டின் 61. கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு. விடை சென்னை மாகாண தமிழ் சங்கம். கொஸ்டின் 62. நலியுறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கு சரியான விடை புறநானூறு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கொஸ்டின் 63. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர். இதற்கு சரியான விடை டாக்டர் முத்துலட்சுமி. கொஸ்டின் 64. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள். கொஸ்டின் 65. தமிழர் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியுறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர். இதற்கு சரியான விடை வெண்ணி குலத்தியார். இந்த அடிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு. கொஸ்டின் 66. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி. போப் பிறந்த நாடு. விடை கனடா. கனடா நாட்டில் தான் ஜி. போப் பிறந்தார். கொஸ்டின் 67. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி. விடை நீலகிரி. கொஸ்டின் 68. பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல். மதுரை வந்தோம்னா மதுரை காஞ்சின்னு போட்டக்கூடாது. இந்த வரிகள் வர அந்த பகுதி பரிபாடல். கொஸ்டின் 69. தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு. ஆப்ஷன் ஏ சரியான விடை யுனெஸ்கோ அமைப்பு. கொஸ்டின் 70. ஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு ஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. கொஸ்டின் 71. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். யார் கூற்று? விடை ராபி சேதுப்பிள்ளை. கொஸ்டின் 72. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? விடை பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 73. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை உ.வே.சா. உ.வே. சாமிநாதர். சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர். விடை பரிதிமாற் கலைஞர். கொஸ்டின் 75. முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? விடை தனிநாயகம் அடிகள். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. விடை கண்ணெழுத்துக்கள். கொஸ்டின் 77. செம்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர்கள் காலம். கொஸ்டின் 78.
கண்ணூல் கிளைஞர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரைபவர்கள். கொஸ்டின் 79. கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர். விடை எஸ். ராமகிருஷ்ணன். கொஸ்டின் 80. பொறுத்துக. புதுமைப்பித்தன் காஞ்சனை. கூப்பா ராஜகோபாலன் அவர் மூன்று உள்ளங்கள். மௌனி அழியா சுடர். தி. ஜானகிராமன் அவர் முள்முடி. கொஸ்டின் 81. தவறான தொடரை தேர்ந்தெடு. கூற்று 1, 3 தவறு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். இந்த கூற்று தவறு. உதாரணத்துக்கு தமிழர்களின் வீரம் சொல்லும் கலை ஜல்லிக்கட்டு. கூற்று 3. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும். ஆண்கள் மட்டும்தான் தேவராட்டம் ஆடுவாங்க. பொங்கற் புது நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர். விடை அறிஞர் அண்ணா. கொஸ்டின் 83. யாக்கை உடம்பு. பொன்புலம் அதற்கு புல்லிய நிலம். வேழம் ஆண் யானை. பொலிக்கும் அதற்கு உரிக்கும். கொஸ்டின் 84. முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது? விடை காவியம். கொஸ்டின் 85. பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? விடை எழிலோவியம். கொஸ்டின் 86. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர். விடை பாரதியார். கொஸ்டின் 87. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர். விடை திருஞான சம்பந்தர். கொஸ்டின் 88. நடமாட கோவில் நம்பர்க்கு 1 இல் படமாட கோவில் பகவதர் அது ஆமே என்று பாடியவர் யார்? விடை திருமூலர். கொஸ்டின் 89. 17 சித்தர்களில் ஒருவர். விடை போகர். கொஸ்டின் 90. ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர். விடை ந. வானமாமலை. கொஸ்டின் 91. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோபம் மதித்தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர். விடை அழகிய சொக்கநாதர். கொஸ்டின் 92. நாட்டிலும் காட்டிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை குயில் பாட்டு. கொஸ்டின் 93. ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடும் சொல் எது? விடை கடல். ஆழி என்பது கடலை குறிக்கும். கொஸ்டின் 94. உலா என்னும் சிற்று இலக்கியத்திற்கு வழங்கப்பெறும் மற்றொரு பெயர். விடை உலாப்புறம். கொஸ்டின் 95. தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்பாடல் அடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது? விடை திருக்குற்றால அருவி. கொஸ்டின் 96. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளால் சுட்டப்படுபவர். விடை தமிழ்த்தாய். கொஸ்டின் 97. சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர். ஆப்ஷன் பி சரியான விடை அனபாய சோழன். கொஸ்டின் 98. பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் டி சரியான விடை 13 சருக்கங்கள். கொஸ்டின் 99. திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்த காண்டம். விடை திரு ஆலவாய் காண்டம். கொஸ்டின் 100. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம். விடை 5ஆம் திருமொழி. பொது தமிழிலிருந்து 100 கொஸ்டின் இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.